உடலை வருத்தி கொண்டு ஒரு விஷயத்தை வேண்டினால் பலன் கிடைக்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்திய பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரித்து உள்ளதாகவும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அற வழியில் கூட போராட முடியவில்லை என தெரிவித்த அவர், காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், உடலை வருத்தி கொண்டு ஒரு விஷயத்தை வேண்டினால் பலன் கிடைக்கும் என்றும் பாஜக போராட்டம் வரும் காலத்தில் தீவிரமாகும் எனவும் கூறினார். தமிழ் மண்ணின் மரபுப்படி பாஜக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்தவே பாஜக போராடுவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களின் மீது, தாயார்களின் மீது, குழந்தைகள் மீது, அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச் செயல்கள் ஒரு நாளும் அதிகமாக கொண்டிருக்கிறது. உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில், தமிழ் மரபில், இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே. இந்த ஆட்சி போகணுங்கண்ணா, ரொம்ப தவறு பண்ணுறாங்க. அறவழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை, பேச முடியல, எந்த விஷயத்தையும் செய்ய முடியல. எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள், பழிச்சொற்கள், போட்டிக்கு போட்டியாக தரைகுறைவாக நடத்துதல், இதுதான் இன்றைக்கி 3 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை. இது தமிழ் மண்ணினுடைய மரபு. அதைத்தான் நாங்கள் கைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வருக்குள்ளே அப்லோட் ஆயிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுக்கவே முடியாது. யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் விக்டிமுக்கு ஒரு காப்பி போகும், கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும். இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு. அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. 7 தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. செல்ஃபோனோட ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையில் காக்கி உடை மாட்டி இருக்குது, கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, சுதந்திரம் இல்லை.